அஸ்ஸலாமு அலைக்கும் மக்களே. இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னாக்கா, குடிக்கிறதுக்கு தண்ணியில் வந்திருக்கிறேன். ஒரு மனுஷன் உசுறு வாழணும்னாக்கா சாப்பாடு, அதை ஒரு நாளைக்கு 3 வேளைக்கு சாப்பிட்டா மட்டும் போதும். ஆனால் தண்ணிங்கிறது அப்படி கிடையாது. மனுஷனுடைய வாழ்வாதாரம் அது எந்த நேரமும் குடிச்சிட்டே இருக்கணும். ஆனால் இங்கே பாருங்கள், சவுதி அரேபியா தமாமில் ஒரு வீட்டில் தண்ணி எந்த நேரமும் வந்துக்கிட்டே இருக்கும். வற்றா கிணறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி இது வற்றா பைப்பு. இந்த வீட்டில் எப்போ வந்தாலும் சரி நான் ஸ்டாப்பாக தண்ணி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. ஒரு நாள் கூட தண்ணி இல்லாமல் போனது கிடையாது. பாருங்கள், ஒவ்வொரு கேனையும் கொண்டு வந்து அள்ளிட்டு போகிறாங்க. எல்லாம் கம்பெனியில் உள்ளவங்க. இந்த பாருங்கள், கார் இருக்கா, இந்த காரில் எல்லாம் குறைஞ்சது 10 கேனு 15 கேனு இப்படின்னு கம்பெனியில் உள்ளவங்களாம் வருவாங்க. நான் டிரைவருங்கிறனால எனக்கு நம்ம ஊர்லெலாம் பார்த்திங்கன்னா தண்ணி வாங்கணும்னா காசு இல்லாமல் தண்ணி முடியவே முடியாது. ஆனால் இங்கே சவுதி அரேபியாவில் இந்த வீட்டில் இருக்கிற அந்த கபிலு நம்ம மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு தண்ணி ஃப்ரீயாக கொடுக்கணுக்காகவே அந்த வீட்டுக்கு வெளியில் 2 பைப் வச்சுருக்காரு. அந்த பைப்பில் எந்த நேரமும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி தண்ணின்னு போனோமா அந்த வீட்டில் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. எந்த நேரமும் வந்துகிட்டே இருக்கும். இந்த இவருக்கு நம்ம எல்லா இடத்துல துவா செய்யணும். இது மாதிரி எல்லா மக்களும் தண்ணியை ஃப்ரீயாக